இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புவனாவுக்கு என்ன ஒரு துணிச்சல்! பஞ்சாயத்துல வழக்கு நடக்கிறப்பவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அந்த பையனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுருக்கானா? இந்த விஷயத்த அவ சுலபமாவே விடமாட்டா போல இருக்கு. எனக்கு என்னமோ இதுல அந்த ஜீவாவை வச்சு புவனா நம்ம கிட்ட ஏதோ சாதிக்க நினைக்கிறான்னு தோணுது. ஜீவாவை மகனா ஏத்துக்கிட்டு சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லி புவனா நேரடியா தான் கேட்கிறா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு மிச்ச சொத்தை அவளே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறா போல. ஆனா புவனா வீட்டுக்கு வந்தப்போ அவளை பெரியப்பா ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே நானும் அவரை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவரு தன்னுடைய நிதானத்தை இழக்கவே இல்லை. எப்பவும் மாதிரி கம்பீரமா தான் இருக்காரு. ஆனா ஜீவா அவர் புள்ளன்னு சொல்றது புவனாவோட சதி வேலைதான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதா அந்த ஜீவா மயக்கம் போட்டு விழுந்தானே, அதுலயே அவன் போலியான ஆள்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா புவனாவால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நாம எதுக்கு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணணும்? இல்லதானா, அப்படியும் அலட்சியமா இருந்துட முடியாது. மாமா மனசுல வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் ஆசிரமத்துக்கும் அலைஞ்சிருக்காரு. அதோட இந்த வழக்கு மறுபடியும் பஞ்சாயத்துக்கு வரும் தானே. அப்ப அந்த புவனாவால பெரியப்பாவுக்கு எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாது. அவ இந்த பிரச்சனைய சுலபமா விடுற மாதிரி தெரியல. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அவளை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். அந்த ஜீவா யாருன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போனா மாமா மனசுல இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிட முடியும்னு எனக்கு தோணுது. ஆனா கதிர், நீ மாமாவை ஃபாலோ பண்ணிட்டு போய் மாட்டிக்கிட்டதுக்கே உன்னையும் தனாவையும் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சிடவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போனது தெரிஞ்சா எங்களையும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக பெரியப்பாவுக்கு ஒரு சோதனைன்னு வரப்போ அதை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? அவரு கோவப்பட்டாலும் திட்டினாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய கண்டுபிடிச்சு ஆகணும். ஆமா, இந்த ஆபத்துல இருந்து மாமா எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அவருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, துணிச்சலா காரியத்துல இறங்குவோம். சோ உண்மையை கண்டுபிடிக்க நாம அந்த ஆசிரமத்துக்கு போயே ஆகணும்.